குருச்சரணம். நம் அம்மா டாக்டர் மீனாட்சி ஏ MBBS DGO அவர்களின் பிறந்த நாள் வரும் ஏப்ரல் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அந்த நன்னாளில் பெங்களூரில் ரேக்கி மீட்டிங் நடைபெற உள்ளது. புதிதாக ரேக்கி 1, 2, 3 and 4 தீட்சை பெறுபவர்களுக்கும் ஏற்கனவே கற்றவர்கள் உயர் வகுப்புகளில் கலந்து அம்மாவின் பிறந்த நாளில் நேரடியாக தீட்சை பெறவும் இது ஓர் அரிய வாய்ப்பு. பஞ்சபட்சி சாஸ்திரம், குவானின் வகுப்பு, ஹவுஸ் கிளென்சிங் கோர்ஸ், கபாலா நியூமராலஜி, ஆமா ஹீலிங், லாமா ஃபெரா, ஹும்காரா வித் ஹலீம், மணி மேஜிக் கிளாஸ், பாச் ஃப்ளவர் தெரப்பி, அமடைஸ் போன்ற அனைத்து உயர் வகுப்புகளுக்கும் நேரடி தீட்சை உண்டு. வாழ்க்கையை மாற்றும் எ மிஸ்டிக் மிராக்கிள் வகுப்பை அம்மாவே நேரடியாக நடத்தி தீட்சையும் தர உள்ளார்கள். ரேக்கி மாஸ்டர்ஷிப் பெறுவதற்கு இது ஒரு சிறந்த நன்னாள். கிறிஸ்டல்கள், பிரேஸ்லெட்டுகள், மாலைகள், பிரமிடுகள், குபேர பாக்ஸ் மற்றும் பல நாடுகளிலிருந்து வந்துள்ள அனைத்து சக்தி பொருட்களையும் நம் அம்மாவின் கைகளால் நேரடியாக வாங்கிக் கொள்ளலாம். நடைபெறும் இடம் எனர்ஜி நெஸ்ட், 13A, First Floor, 14th Main, 5th Sector, HSR Layout, பெங்களூர். மிக குறைந்த இடங்களே உள்ளன. முன்பதிவு மிக மிக அவசியம். விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211. குருச்சரணம். குருச்சரணம். எனது எலிஜினஸ் பிள்ளைகளும் இந்த உலக மக்களும் எல்லா வளமும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு வேண்டிட்டேன். இப்போ நான் பேச போகிறது குலதெய்வம். குலதெய்வம் தெரிவதற்கு, குலதெய்வம் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு, அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வம், இவங்க எல்லாத்துக்கும் இப்போ நான் பேச போகிறேன். இந்த குலதெய்வத்தினால என்ன நன்மைகள், குலதெய்வம் ஏன் கும்பிடணும், குலதெய்வம்னா என்ன, இதெல்லாம் பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். எப்படின்னா இதை கேட்டுக்காங்க, குலதெய்வம் எனக்கு தெரியலே என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கும் இப்போ சொல்ல போகிறேன். சரிதானா? இப்போ முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். குலதெய்வங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம குலம், அதாவது நம்ம ஒரு ரிஷி குலத்தை யார்கிட்ட கேட்டோம்னா கோத்திரம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க பரத்வாஜ கோத்திரம், அகஸ்திய கோத்திரம், சிவகோத்திரம், விஷ்ணு கோத்திரம், அப்புறம் நிறைய எண் கோத்திரம், நிறைய கோத்திரங்கள் நான் கேள்விப்படுறேன். ஏன்னா நான் இப்போ ஒர்க் ஷாப்ஸ்ல பேச இத்தனை கோத்திரம் இருக்குதா அப்படின்னு இருக்கு. இந்த கோத்திரம் சொல்றது என்னன்னா அந்தந்த முனிவர்கள் சொல்றது. அகஸ்தியர்னா அகஸ்திய முனிவர், பரத்வாஜ்னா பரத்வாஜ், அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க புள்ள 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 புள்ளையா நீங்க வந்திருப்பீங்க. புரிஞ்சுதா? அப்படி வந்தவங்க தான் நம்ம எல்லாரும். சோ அதுதான் குலம் அப்படின்னு சொல்றது. அந்த குலத்துல வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த குலத்தை தான் அவங்க என்ன சொல்றாங்க, எந்த நீங்க உங்களுடைய கோத்திரம் என்னங்கிறதுனா குலம் கோத்திரம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. குலகோத்திரங்கள் என்னன்னா அந்த குலத்துல வந்திருக்கீங்க, அந்த மகரா அவருடைய வாரிசுகளா வந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் சிவகோத்திரம், இதே என்னாக கல்யாணம் பண்ணி கொடுத்ததால மாறிடும். ஒரு பெண்ணா இருந்தா அவளுக்கு மாறிடும். கணவனுடைய கோத்திரத்தை தான் எடுத்துக்கணும். அவங்க அகஸ்தியர் கோத்திரம்னா அகஸ்தியர் கோத்திரம் ஆயிடுவாங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா, நான் சிவகோத்திரம் தான், எனக்கு கோத்திரம் ஒன்னேதான். ஆனா நம்மளுடைய குல தெய்வங்கள் வேற மாதிரி இருக்கலாம். எப்படின்னா குலதெய்வங்கள் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது கோத்திரத்துக்குரிய நம்ம ஒருத்தவங்க இருப்பாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா குலதெய்வம் ஒவ்வொருத்தரும் கும்பிட்டுருப்பாங்க. இப்ப எங்க ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு மொட்டையா அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவர் பெரிய ஒரு எந்த காலத்துல இருந்தாரோ தெரியாது. அந்த கோயில் எங்கன்னு போய் எல்லாரும் விழுந்தடிச்சு அது எல்லாரும் ஒன்னா தான் போகணுங்கிற ஒரு கண்டிஷன். யாருக்குமே மென்சன்ஸ் இருக்கக்கூடாது, யாருக்குள்ள விடக்கூடாது. சோ மெனி கண்டிஷன்ஸ் அது. அதெல்லாம் மீறி ஒரு தடவை போனா நாங்களாம் என்னமோ ரொம்ப மாமா அங்கே கோயில் இருக்கும் பழக்கம் போனா ஒண்ணுமே கிடையாது. இந்த நாள் இருக்காரு மொட்டையா அப்படின்ட்டாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு மரம், அவ்வளவுதான், அதுதான் அப்படின்ட்டாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. அந்த இடத்துக்கு மரியாதை. ஏன்னா எல்லாரும் அந்த மரத்தை, ஆனா அந்த மரம் பல பல ஆண்டுகளா இருக்குது, அது ஒண்ணுமே ஆகல. அதுதான் அதனுடைய விசேஷம். அதுவே நமக்கு எடுத்து கொடுத்துருவோம், இது குலதெய்வம் இருக்கிறதா அப்படின்ட்டு. அந்த குலதெய்வத்தை கூப்பிட்டா தான் குழந்தைய பிறக்கும் எங்க இதுல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அது மாதிரி எல்லாருக்கும் செஞ்சிருக்காங்க, நடந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி குலதெய்வங்கள் எல்லாம் பல குலம், அதாவது நம்மளுடைய நம்ம அம்மா அப்பா, அம்மா அப்பாவுக்கு அம்மா அப்பா, அவங்களுடைய அம்மா அப்பா, இப்படி எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க.
புரிஞ்சுச்சா? அங்க போய் நம்பிக்கையோட சாமியை கும்பிட்டுருப்பாங்க. அப்ப அந்த நம்பிக்கைங்கிற அந்த இது அந்த ஆறால இருக்கும். அந்த கோயில் இருக்க சிலைக்கோ ஆனா சிலை இல்லாம மரத்துக்கோ ஏதோ ஒரு சும்மா கல்ல கூட நட்டு வச்சிருப்பாங்க, அதுக்கு கூட அந்த தன்மை இருக்கும். அங்க போய் பொங்கல் வச்சு கும்பிட்டுட்டு வர்றதுங்கிறதுதான் குலதெய்வ வழிபாடு. பெரியவர் காஞ்சி பெரியவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ குலதெய்வத்தை கும்பிடாம நீ என்ன சாமி கும்பிட்டாலும் அது எப்படின்னா ஓட்ட பாத்திரத்துல தண்ணி ஊற்றி வச்ச மாதிரின்னு சொல்லியிருக்காரு. இது ஷாக்கா இருந்துச்சு இதை படிச்சுட்டு. இல்ல எவ்வளவு பேருக்கும் குலங்கிறதே உலகத்தையா குலதெய்வம் யாரும் கண்டாங்க, நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப எனக்குலாம் ஒரு அளவுக்கு நான் இதுல இறங்க கண்டு நான் 2 குலதெய்வத்தை எடுத்துக்கிட்டேன். அதாவது எங்க அம்மா அப்பா குலதெய்வம் என்னங்க கண்டுபிடிச்சு அதையும் நான் வச்சுக்கிட்டேன். என்னுடைய ஹஸ்பண்ட் வழியில என்ன குலதெய்வம்னு பார்த்துட்டு அதையும் வச்சு தில்லை காளி அதையும் வச்சுக்கிட்டேன். புரிஞ்சுச்சா? பட் ஐ லவ் காளி. இல்ல டெய்லி மந்திரங்கள் சொல்றப்ப கொட்டையா போனமான்னு எங்க குலதெய்வத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய கணவன் சைட்ல இருக்கிற குலதெய்வத்தையும் கும்பிடுவேன். இத எல்லா பெண்கள் செஞ்சாலும் மரியாதை. அது ஒரு குலம். நீங்க குலதெய்வத்தை அந்த குலத்தை நீங்க வாழ்ந்துதான் வந்திருக்கீங்க, அந்த குலதெய்வத்தோட அருளாலையும் தான் சின்ன வயசுல வந்திருக்கீங்க. அப்புறம் கணவன்கள் ஓட்டிக்கிடுச்சு. புரிஞ்சுச்சா? அப்ப 2ஐயும் எடுத்துக்கணும். குலதெய்வங்கிறத நீங்க 2ஐயுமே எடுத்து கும்பிடுங்க, அது ரொம்ப நல்லது. அது 1. 2வது இப்ப கோத்திர வழக்கங்கள்னு ஒண்ணு இருக்கும், அது அடுத்த விஷயம். அந்த கோத்திர வழக்கத்தை எடுத்து குலதெய்வத்தை கும்பிடுவீங்க. சில பேருக்கு ஐயனார் குலதெய்வமா இருப்பாங்க, சில பேருக்கு நிறைய வகை வகையா இருப்பாங்க. எல்லாரும் ஏற்படுத்திக்கிட்டது நம்ம முன்னோர்கள். ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்? நம்ம முன்னோர்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. அவங்க கால் அந்த அந்த மண்ணில் பட்டிருக்கும். புரிஞ்சிச்சா? அந்த மண்ணில் அவங்க கால் பதிஞ்சிருக்கும். எல்லா பெரியவங்களும் அங்க போயிருப்பாங்க இல்லையா, அந்த கோயில்ல அது பதிஞ்சிருக்கும். அது 1. 2வது அந்த ஆறால அவங்க போனது எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கும். அப்ப நம்மளும் போறப்ப நம்ம அந்த ஆறாவோட மிக்ஸ் பண்றோம், நம்மளுடைய ஆறாவை. அதுதான் இம்பார்ட்டன்ட். குலதெய்வங்கிறது அதுதான். புரிஞ்சிச்சா? இது ஏன்னா பிகாஸ் இட்ஸ் பவர்ஃபுல். சோ மெனி எத்தனையோ ஃபேமிலி கும்பிட்டு வந்ததுனால அது பவர்ஃபுல்லா இருக்குது. அது குலதெய்வம். இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வம்னா இப்ப நான் சிவனை நான் இஷ்டமா கும்பிடுறேன். புரிஞ்சிச்சா? இஷ்டம் எனக்கு என்னுடைய செல்லுக்குள்ள வாங்கின ஒரு தெய்வம் இருக்கும். அது எல்லாருக்கும் சில பேர் பெருமாளை கும்பிடுவாங்க, சில பேர் காளி. இப்ப நான் இஷ்ட தெய்வமா சிவனையும் கும்பிடுவேன், காளியும் கும்பிடுறேன், காளியும் கும்பிடுறேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இஷ்ட தெய்வங்களும் இருப்பாங்க. அப்ப ஒரு குலதெய்வத்தையும் நம்ம விஷயம் பண்ணணும், ஒரு இஷ்ட தெய்வத்தை நம்ம பண்ணி வச்சுக்கணும். இந்த 2 பேருடைய பவர் நமக்கு கிடைக்கும். இப்ப குலதெய்வமே இஷ்ட தெய்வமா இருந்தா ரொம்ப நல்லது. புரிஞ்சிச்சா? இப்ப குலதெய்வத்தை சில பேர் தெரியாம இருக்கிறாங்க, நாங்க என்னங்க பண்ண அப்படின்னு கேட்பாங்க. குலதெய்வத்தை தெரியாம இருக்கிறது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. என்னன்னா ஆத்து மண், அதாவது எங்கேயாவது களிமண் கிடைக்கிற மாதிரி இருந்தா அந்த ஆத்து சைட்ல கிடைச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த களிமண் என்ன பண்ணணும், எடுத்து நல்ல இவ்வளவு களிமண்ணை கொண்டாந்து அந்த பிள்ளையார் மாதிரி பிடிக்கணும். பிள்ளையார் மாதிரி பிடிச்சிட்டீங்கன்னா அதை பிடிச்சு அதை ஒரு வெங்கல இது மேல வைக்கணும், வெங்கல தட்டு மேல வைக்கணும், இல்ல காப்பர் தட்டுல வைக்கிறீங்க வச்சு அதை ஒரு பலகை மேல வச்சிடணும். வச்சு அதுக்கு குங்குமம் விபூதி பொட்டெல்லாம் வச்சு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பூ சாத்தி டெய்லி அதுக்கு வெத்தலை பாக்கு பழம் வச்சு டெய்லி அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க கும்பிடணும். அப்படி 48 days நீங்க ஒரு மண்டலம் கும்பிடணும். புரிஞ்சுதா? அப்படி கும்பிடுறப்ப அந்த தெய்வம் எப்படியோ உங்களுக்கு வழிகாட்டிடும். உங்க தெய்வம் எங்க இருக்குங்கிறத காட்டி கொடுக்கும். ஏன்னா சில பரம்பரை விட மறந்து யாருமே அம்மா அப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க, எங்கேயோ இதா இருக்கும், தெரியாம இருந்திருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்லை. இதை கும்பிட 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 ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு ஒரு தெய்வத்தை காட்டி கொடுத்துரும். இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நீங்க இதை செஞ்சு பாருங்க. ஆனா கண்டினியூஸா கும்பிடணும். அந்த விநாயகரை கண்டினியூஸா கும்பிடணும். குளிச்சுட்டு வந்துதான் அந்த சாமியை பிடிக்கணும். குளிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த விநாயகரை பிடிச்சு அதுக்குன்னு வச்சு அதை டெய்லி அதை நம்பி நீ எனக்கு குலதெய்வத்தை காட்டு, நீ தான் எனக்கு இப்ப குலதெய்வம், அந்த கனிமலை நீங்க வச்சுக்கிறது தான் குலதெய்வம், அந்த நீ தான் எனக்கு குலதெய்வம், நீ எனக்கு என் குலதெய்வத்தை காட்டு அப்படின்னு சொன்னோம்னா they will show that somehow கிடைச்சிடும். புரிஞ்சிச்சா? குலதெய்வத்துக்கு கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி, குலதெய்வத்துக்காக ஒரு இது பாஸ்பவர் என்ன இருக்குன்னா, எந்த குலதெய்வமா இருந்தாலும் இஷ்ட தெய்வமா இருந்தாலும் சரி, இதை போட்டுட்டு கும்பிட்டீங்கன்னா நமக்கு அந்த அருள் ஈஸியா கிடைக்கும். அது என்ன பாஸ்பவர்னா மஸ்டர்ட், பைன், ஸ்வீட் செஸ்னட். மஸ்டர்ட், பைன், ஸ்வீட் செஸ்னட் இந்த 3 போட்டு நீங்க பண்ணினீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் இட். புரிஞ்சுதா? உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். புரிஞ்சிச்சா? அதாவது அந்த தெய்வங்கள்ட்ட பலன் கிடைக்கும். அப்ப
அதுக்கு ஒரு நம்பரும் கொடுத்துருக்காங்க. என்னன்னா 204. இந்த நம்பரை வந்து நீங்க என்ன சொல்லணும், 45 டைம் நீங்க சொல்லணும். இத 204 204 204 அப்படிங்கிறத சொல்லணும். சொல்லிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு பவர். இதை டெய்லியே நீங்க பண்ணிட்டு வரணும். 2 பெருசா போட்டுக்கணும், அந்த மந்திரத்தை சொல்லணும். டெய்லி பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். சரி, அடுத்தது பொதுவான மந்திரம். இந்த மந்திரம் பொதுவான மந்திரம். இது எல்லாத்துக்குமே இதாகும். கிளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கிளீம். கிளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கிளீம். அது நீங்க இந்த குலதெய்வத்துக்காக இருந்தாலும் சரி, இஷ்ட தெய்வத்துக்காக இருந்தாலும் சரி. இன்னொன்னு, குலதெய்வம் இஷ்ட தெய்வத்துக்கு நீங்க சின்முத்ரா வச்சாலே போதும். சின்முத்ரை இந்த இடத்துல இந்த மாதிரி கையை வச்சுட்டு நீங்க வச்சுட்டு அந்த பிள்ளையார பிடிச்சு வச்சுட்டு ஏன் குலதெய்வத்தை காட்டுன்னு சொல்லுங்க. உங்க குலதெய்வத்துக்கு படம் கூட இல்லாம, இப்ப எங்க குலதெய்வத்துக்கு படம்லாம் கிடையாது. அதனால என்ன பண்ணலாம், நான் அப்படியே அந்த இடத்த மட்டும் நினைச்சுக்குவேன். புரிஞ்சா, அந்த இடத்த மட்டும் நினைச்சுக்கிட்டாலே போதும் குலதெய்வத்துக்கு. புரிஞ்சுச்சுங்களா? அந்த இடத்த நினைச்சுக்கிட்டு குலதெய்வத்தை உண்டாரு. இதுல என்னங்க கிடைக்கும், குலதெய்வத்தை மட்டும் பிடிச்சிட்டீங்கன்னா they will do wonders. அது நல்லா புரிஞ்சுக்கணும். குலதெய்வம் வந்து அவ்வளவு, ஏன்னா எல்லாரும் போயிருக்காங்க. இப்ப காசிக்கு ஏன் மரியாதைன்னு நினைக்கிறீங்க? காசியில கால்படாத எந்த குருமார்களும் கிடையாது. ஆஹா, அத்தனை பேரும் அந்த மண்ணுல உண்மையான பவர் ஒரு காலு. அந்த மண்ணில் போய் கால் வச்சோம், உடம்பெல்லாம் சிலிருக்கும். அந்த மாதிரி நான் ஃப்ளைட்டை விட்டுட்டா இறங்கி அந்த மண்ணில் காலை வச்சேன். நான் ஃபீல் பண்றது சொல்ல முடியாது. அங்க அப்படியே அப்படியே வந்து நமஸ்காரம் பண்ணேன். அந்த ஃப்ளைட்ல வந்தவங்களும் என்ன இந்த அம்மா அப்படி பண்றாங்க, சும்மா பார்த்தாங்க, வேடிக்கை பார்த்தாங்க எல்லாரும். ஏன்னா ஃப்ளைட் கடைசி படி இறங்கின உடனே அந்த கால் வைக்கிறப்ப அப்படியே விழுந்து அந்த காசி மண்ணை நான் கும்பிட்டேன். புரிஞ்சுதா? அத்தனை பவர்ஃபுல் உள்ள ஒரு மண் எதுனா அது காசி மண்ணுங்க. நான் சொல்றேன், காசியில போனீங்கன்னா எல்லாரும் அங்க இருக்க அத்தனையும் பார்த்துட்டு வாங்க. பொறுமையா போங்க. ஒரு நாள்ல காசி போயிட்டுலாம் வரக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 days அங்க இருந்து அத்தனையும் பார்த்து காசியில வந்து அவருக்கு சாயந்தரம் ஒரு பூஜை நடக்கும் காசி விஸ்வநாதருக்கு. அதை பார்க்காம வராதிங்க. இதுக்காக சொல்ல வரேன்னா, குலதெய்வத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பெரிய தெய்வம் எதுனா அது காசி விஸ்வநாதர். புரிஞ்சுச்சா? அதே போலதான் காசிக்கு ஈக்குவலா திருவண்ணாமலை இருக்குது, காஞ்சிபுரம் இருக்குது, எத்தனையோ இருக்குது. சரி, இப்ப இந்த மந்திரத்தை நான் சொல்லிட்டேன். அடுத்தது உங்க இஷ்ட தெய்வம்னு இருக்கும். இப்ப எனக்கு இஷ்ட தெய்வம் சிவன். நான் வந்து என்ன செய்வேன், ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்தியும் புஷ்டிவர்த்தனம் உருவாருக்கு பந்தனாத் மிருத்யுர் முக்ஷியம் மாமிருதா. இது சொல்லாம இருந்ததே இல்லை. எனக்கு எங்க குரு மந்திரம் எடுத்து கொடுத்துருக்காரு. அதையும் நான் சொல்லிட்டே இருக்கேன். இப்ப அது தெரியாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அவங்களுக்குரிய காயத்ரி இருக்கும், ஏதாவது மந்திரம் இருக்கும், அந்த மந்திரத்தை வச்சு சொல்லுங்க. ஓகே. அடுத்தது ஒரு யந்திரம் இருக்குது. அது என்னன்னா 4 74 36 52 38 47. அடுத்தது 71 82 92. புரிஞ்சுதா? இதை நாங்க போர்டுல கொடுக்க மாட்டோம். ஏன்னா குலதெய்வத்துக்காக, இந்த குலதெய்வத்துக்கும் இஷ்ட தெய்வத்துக்கும் ஆன என்னது இது என்னது நம்ம சக்கரா. இந்த சக்கராவை வந்து வேணுங்கிறவங்க இதை வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஒன். அது அந்த மாதிரிலாம் வந்து அதை சீரழிக்க கூடாது. நம்ம கண்ணா பின்னாலாம் எழுதி பண்ணக்கூடாது. அதனால இதை இப்படித்தான் எழுதணும், இந்த மாதிரிதான் பண்ணணும்னு இருக்கு. அதை என்ஜினியர்ஸ்ல பண்ணி வச்சிருக்காங்க. வேணுங்கிறவங்க இதை வாங்கிக்கலாம். புரிஞ்சுச்சா? மற்றபடி விட்டா அது ரெண்டுக்குமே, குலதெய்வத்துக்கும் சரி இஷ்ட தெய்வத்துக்கும் சரி காமன். புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரி, உங்களுக்கு இஷ்ட தெய்வ மந்திரங்கள் ஆயிடுச்சு. நீங்களாவே கண்டுபிடிச்சிக்க வேண்டியதா. சில பேர் அலுவலகம் கொடுப்பாங்க, ஓம் ஸ்ரீ அனுமந்தாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சிவ சிவ ஓம். இல்லையா? பொதுவா குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா அதுக்கெல்லாம் மீறி இப்ப எல்லா மக்களுக்கும் எந்த நேரம் சொல்றதுக்கு ஒரு பிரமாணமான மந்திரம் என்ன அப்படின்னா, இந்த நவராத்திரி காலம், இந்த நவராத்திரி காலத்துல நாமத்ரய அஸ்திர மந்திரம் அப்படின்னு சொல்லி, நாமத்ரய அஸ்திர மந்திரம் அப்படின்னு சொல்றது. அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக. இந்த மந்திரத்தை நீங்க எழுதினால் ரொம்ப 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 பவர். அதை நீங்க பாத்துக்கணும். இந்த மந்திரத்தை சொல்றதை விட எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி பண்றப்ப இதுக்கு ஏன் நாமத்ரய அஸ்திர மந்திரம் வந்துச்சுங்கிறத நான் ஒரு பதிவுல போட்டுட்டேன். இந்த மந்திரங்கள் அடக்கி அஸ்திரத்தை வச்சுதான் பண்டாசுரன் ஒரு அசுரனே வந்து என்ன பண்ணிருக்காங்க, வீழ்த்திருக்காங்க லலிதா பரமேஸ்வரி. புரிஞ்சிச்சுங்களா? இப்ப நல்லா நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த மந்திரத்தை சொன்னா ஏன் அப்படின்னா, அவன் விட்ட அஸ்திரம் என்ன ஆச்சு,
எல்லாரையும் வந்து நோய்வாய்ப்பட்டு செத்து போயிட்டாங்க. அப்ப இந்த நோயை குறைக்கணும்னா என்ன வேணும்? அப்ப அந்த அம்மா அதுக்காக தியானம் பண்ணி இந்த மந்திரத்தை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த அஸ்திரத்தை விட்டாங்க. புரிஞ்சுச்சா? இப்ப நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நாமத்ரய மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுகிற அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக அப்படிங்கறத நீங்க சொன்னீங்கன்னா இந்த டிசீஸ்ல வந்து அதுதானே விட்ட மந்திரம் அது. அப்ப இப்ப இருக்க டிசீசஸ்க்கு அது எல்லாமே கிளியரிட்டி. அவர் அதை விட அதை கொடுத்தது யாருன்னா ராமாயணம் மகாபாரதம் இயற்றிய வேதவியாசர். அப்ப அந்த வேதவியாசர் என்ன சொன்னார்னா, அவர் ஒரு சத்தியமே பண்ணியிருக்காரு. இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உனக்கு வியாதி இல்ல, வியாதியாக பட்டவனும் பிழைத்தெந்திருப்பான் அப்படிக்கு சத்தியம் சத்தியம்னு வேற சொல்லியிருக்காரு. அந்த பாட்டுல அவர் எழுதியிருக்க பாட்டுல சத்தியம் சத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பாட்டு என்னதுன்னா, அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷாத் நஷ்யந்தி சகலரோகவத சத்தியம் சத்தியம் வதாமியகம். இந்த மந்திரத்தை அவர் சொல்லியிருக்காரு. ஏன் சத்தியம் சத்தியம்னு அவ்வளோ பெரிய ஆள் சொல்லியிருக்காரு. வேதவியாசரே சத்தியம் சத்தியம் சொல்லியிருக்காரு. எப்ப நீ இந்த மந்திரத்தை சொல்றியோ அப்ப நீ வந்து இந்த வியாதிகள்ல இருந்து நீ படைச்சுக்குவ, இந்த வியாதிகள் உனக்கு ஒண்ணுமே செய்யாது அப்படின்னு சொன்னாரு. அதுக்காகத்தான் நான் சொல்லிக்கிறேன், அடிச்சுக்கிறேன் மக்களே. கட்டாயமா இல்ல ஓம் அச்சுதாய நம, ஆனந்தாய நமக, கோவிந்தாய நமகன்னு எல்லாரும் எழுதுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு எழுத முடியுமோ அவ்வளவு எழுதுங்க. எனக்கு இந்த டைம் கிடைக்கிறேங்க பண்ணலாம் வேண்டாம், எத்தனை தடவை வேணுமாலும் எழுதி வச்சுக்கோங்க. எழுத 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 உங்களுக்கு வியாதியும் வராது, நிம்மதியும் கிடைக்கும். உங்க குலதெய்வத்தையும் உங்க இஷ்ட தெய்வத்தையும் அதோட சேர்த்து இந்த நாமத்திரைய மந்திரத்தையும் நீங்க சொல்லணும்னு அம்மா சொல்றேன். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக். பாய்.